ஹாய் காய்ஸ் அன்னியங்க ஆர்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகே ஒன் ஷாட்டோட நெக்ஸ்ட் பாட்டு தான். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட் ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, நீங்கள் உங்களோட க்யூட்டான லவ்வை ஜேகே கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதுக்காக பெரிய மோட்டலுக்கு வர சொல்லியிருந்திருப்பீங்க. உங்களே தேடி சைமன் அங்கிள் உள்ளே வந்திருந்திருப்பாரு. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ சைமன் அங்கிள் தான், ஐயோ நேரங்கட்ட நேரத்தில் ஃபோன் அடிக்கிறானே, சொல்லுங்கள் சார். ஆ ஓகே சார், ஓகே ஓகே. அந்த ஃபைல் தானே நான் சென்ட் பண்ணிடுறேன். மெயில் ஆல்ரெடி நாங்கள் போட்டோம். நோ நீங்கள் ஃபஸ்ட்டு மெயிலை செக் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து ஓகே இல்லைன்னு மேம் சொல்லிட்டாங்க. இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஸ்டார்ட் பண்ணுறது தான். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் கிட்ட போச்சு. ஓகே சார், ஓகே ஓகே சார், ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே ஓகே ஓகே. அப்பாடா, ஒரு வழியாக வச்சிட்டான். ஐயோ அயன்மாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 10 ஸ்டெப் வச்சு உள்ளே வராரு. நீங்கள் வெளியில் வரீங்க. ஒயன் ஒயன் நீங்கள் அவரை கிராஸ் பண்ணி போகிறீங்க. அவர் கூப்பிட்றது கூட உங்களுக்கு தெரியல. வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டரை பிடிச்சி இழுக்கிறாரு. அங்கிள் என்னாச்சுடா, ஏன் இவ்வளோ ஸ்வெட்ஸ் ஆயிருக்கு உனக்கு? அது அங்கிள் எனக்கு கையை ஏண்ட நடக்குது. வயன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்ஸ் அவங்க ஃபோர்ஹெட் எல்லாம் அவர் கையை வச்சு பார்க்குறாரு. அவங்க கை அவ்வளோ சில்னஸாக இருக்குது. வயன்மா, வயன் என்ன பாரு. அவங்க கண்லேருந்து டியர்ஸ் வந்து கீழே விழுகுது. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. வயன் வயன் என்ன நடந்துச்சு? என்னாச்சு உனக்கு? ஏம்மா ஜங்குக்கு எங்க? ஏன் தனியா வர? ஜங்குக் அங்கிள் அவரு போயிட்டார். அங்கிள் போயிட்டான்னா சரி, உனக்கு என்னாச்சு? நீ என்னடா? அங்கிள் நான் அம்மாவை பார்க்கணும். என்ன? நான் அம்மா கிட்ட போகணும் அங்கிள், ப்ளீஸ். ஓயன் உனக்கு என்ன? அம்மா கிட்ட போகணும் அங்கிள். நான் சரிடா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவரே உங்களை காரில் உட்கார வச்சுட்டு உங்களை ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. செம்ம ஃபாஸ்ட்டாக தான் போகிறாங்க. ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வீட்டுக்கும் வந்தாச்சு. சைமன் அங்கிள் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே கப்பு சுப்புன்னு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்கள்கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை. வயன்மா, வயன் சொல்லுங்க அங்கிள். வீட்டுக்கு வந்தாச்சுடா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை விட்டு இறங்குறீங்க. உங்கள் பக்கத்தில் 3 மெய்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க. உங்களோட சன்கிளாஸ், உங்களோட பர்ஸு, நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அதை வாங்குறாங்க. நீங்கள் அங்கேருந்து வாக் பண்ணி வர்றீங்க. நீங்கள் உள்ளே வந்து அந்த என்ட்ரன்ஸில் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. சைமன் அங்கிள் காரை பார்க் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க உங்கள் வீட்டுக்குள்ளே. ஸோ அவுட்டோரில் காரை பார்க் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி போகிறாரு. இப்போது ஃப்ரண்ட்டில் உங்கள் அம்மா தான் ரொம்ப பரபரப்பாக நின்றுட்டுருக்காங்க. சிக்கணும் சர்ப்ரைஸ் பயங்கரமாக இருக்கணும். ஒயன் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக வருவா. அவளுக்கு இந்த கேக் நானே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களை தான். எஸ் மேம், அந்த கேக் இங்கே இருக்கட்டும், இங்கேருந்து எடுக்க வேண்டாம். ஓகே மேம். அப்புறம் அது வந்து கொஞ்சம் கம்மியாக சில்னஸ் இருக்கட்டும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓவர் கோல்டெல்லாம் இருக்க வேண்டாம், சரியா? அவளுக்கு சளி பிடிச்சிரும், கூடிய சீக்கிரத்தில் விடவே விடாது, ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவா. எஸ் மேம். அப்புறம் நீங்கள்? எஸ் மேம். சாக்லேட்ஸ்லாம் ரெடியாக இருக்குல்ல? எஸ் மேம். அப்புறம் ஓகே ஓகே எல்லாம் ரெடி. இந்த பலூன் இங்கே இருக்க வேணாம். அப்புறம் அந்த அவுட்டை நீங்கள் வெடிக்கணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா? உள்ளே வரும்போதே அந்த அவுட் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வெடிக்கணும். எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வீடு ஃபுல்லாக டெக்கரேஷனாக இருக்குது. நிறைய இடத்துல காங்கிரஸ் பண்ண மாதிரி நிறைய பலூன்ஸ், நிறைய கோல்டன் பேப்பர்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய டெக்கரேஷன் பண்ணி லைட் செட்டிங்லாம் போட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 50 மெம்பர்ஸ்க்கு மேலே அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன விஷயத்தையும் பார்த்து உங்களுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர், பிடிச்ச ஃபுட்டு, பிடிச்ச கேக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, கிஃப்ட்ஸாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா இவ்வளோ மெதுவாக பண்ணிகிட்டு இருந்தா எப்படி? இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போதான் அவங்கள நோட் பண்ணுறாங்க. அவங்க கண்ணில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அவங்கள பார்த்துட்டு அவ்வளோ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்க ரைட் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வந்து கீழே விழுகுது. அவங்க ஃபேஸில் இருந்த ஸ்மைல் அப்படியே ஃபேட் அவுட் ஆகுது. எல்லா மெம்பர்ஸும் அப்படியே கப்பு ஷுப்புன்னு நின்றுருக்காங்க அவங்கள பார்த்து. நீங்கள் ரொம்ப டயர்டா அப்படியே ஷிவர் ஆகுது. உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. அவங்க லிப்ஸ் எல்லாம் படப்படன்னு அடிச்சிக்குது. அவங்க கை விரல் ஒன்றத்தோட ஒன்று போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. ஒரு ஹேண்டில் அவங்க கோட் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. வயன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க அம்மா அவங்கள பேக்கில் கூட ஹக் பண்ணாமல் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டுருக்காங்க. சைமன் அங்கிள் பின்னாடி வந்து நிற்கிறாரு. மெய்ட்ஸ் எல்லாருமே அப்படி அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. நீங்கள் நடு ஹாலில் நின்றுட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறீங்க. வயன் அம்மா அம்மா வயன் என்னாச்சு உனக்கு? வயன் அம்மா பாரு, அம்மா நான் உங்களை பார்க்கல, என்னால் பார்க்க முடியாது, என்னால் சத்தியமாக பார்க்க முடியாது உங்களை. சரி சரி என்ன நடந்துச்சு? அம்மா 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 வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதட்டப்படுறாங்க. உங்களுக்கு ப்ரீத்திங் இஷ்யூ வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ப்ரீத் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஆனால் அவங்களால அழுகே ஸ்டாப் பண்ண முடியல. பயங்கரமாக தேமவும் ஆரம்பிச்சிட்டிங்க. அம்மா வயன் 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 என்ன பாரு, சைமன் சைமன் மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. எல்லாரும் உங்களை சுற்றி அப்படியே சரௌண்டில் வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு ப்ரீத்திங் இஷ்யூ தாங்க முடியாமல் நீங்கள் அப்படியே ஹேங்கர் ஆகி கீழே அப்படியே சரிஞ்சு விழுக போகிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை தாங்கி பிடிச்ச மாதிரி அவங்க மடியில் படுக்க வச்ச மாதிரி உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே அவங்கள சுற்றி டாக்டர்ஸாக இருக்காங்க. நீங்கள் பெட்டில் படுத்திருக்கீங்க. மெய்ட்ஸ் எல்லாருமே அந்த டெக்கரேஷனை ரிமூவ் பண்ணிகிட்ருக்க ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அம்மா அவங்களே பார்த்துட்ருக்காங்க. பெட்டில் கிட்டத்தட்ட ஒரு சோலே இல்லாத மாதிரி அப்படி படுத்திருக்கீங்க. இப்போது அந்த டாக்டர் தான், என்னாச்சு அவளுக்கு தெரியல, ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்கா. இந்த அளவுக்கு அவளுக்கு ஒர்க்கில் அவள் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்கிற பொண்ணே கிடையாது. ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாள். ஐநோ, எனக்கு தெரியும் என்னை பற்றி பர்சனலாக என்ன நடந்துச்சு. அது சரி, ஓகே, என்னன்னு கேளுங்க அவள்கிட்ட. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், அவள் ஹை ப்ரெஷர் ஆனான்னா அவளால் ஹேண்டில் பண்ணிக்கவே முடியாது. அதுவும் இன்னைக்கு ரொம்ப ஓவராக போயிருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஐ நோ யூ ஆர் நாட் அ மதர் டு யுவர் டாக்டர், யூ ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் வித் யுவர் டாட்டர். ஸோ டாக் டு ஹர், ஓகே? யா அப்படின்னு சொல்லிட்டு சைமன் அங்கிளும் அவங்க அம்மாவும் அப்படியே பக்கத்தில் நிற்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. இப்போது மெய்ட்ஸ் தான். மேம், டாக்டர் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க, நீங்கள் வச்சுட்டு எல்லோரும் வெளியில் போங்க. எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி நிற்கிற மெய்ட்ஸ் எல்லாருமே வெளியில் கிளம்புறாங்க. அவங்க அம்மா உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. எஸ், ஐ எம் நாட் அ மதர், ஐ எம் அ ஃப்ரெண்ட் வித் மை டாட்டர். சைமன், எஸ் மேம், என்ன நடந்துச்சு? மேம் ப்ளீஸ் சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு? ப்ரப்போஸ் பண்ண போனால என்னாச்சு? எனக்கும் தெரியல மேம். எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான கால் வந்தனால அதை அட்டன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 1/2 hour கழிச்சு ஒயின் மட்டும் தான் வெளியில் வந்தா. வரும்போதே இப்படி தான் வந்தா. என்ன நடந்திருக்க முடியும்னு கெஸ் பண்ண முடியல மேம். ஓகே மேம், நீங்கள் வேணால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சைமன், படுத்திருக்கிறது என் பொண்ணு, நான் பக்கத்தில் இருக்கேன், நீங்கள் கிளம்புங்க. மேம், எனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னா, நான் இருக்கேன்னு, நான் பார்த்துக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைமன் அங்கிள் அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க அம்மா பெட்டில் வந்து அப்படியே அவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. என்னாச்சு என் பொண்ணுக்கு? அவ்வளோ டிப்ரெஷனாக இருந்திருக்கீங்க. அம்மா கிட்ட எதையும் சொல்லாமல்
மறைச்சிடலான்னு ட்ரை பண்ணியும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ம் அவங்க பொரியட்லேருந்து கிஸ் பண்ணிவிட்டு அவங்க வெளியில் வராங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு நைட் 11 o'clock அந்த மாதிரி தான் நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டீங்க. மைட்ஸ் வந்து உங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒயன்எம் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த செகண்ட் உங்கள் அம்மா உங்களை பார்க்க தான் வராங்க. உங்களை சுற்றி மெய்ட்ஸாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு வாட்டர் கொடுத்து டேப்லெட் கொடுத்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் படி உங்களை ஃபாலோ பண்ண வச்சுட்டு உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு உங்களை கை தாங்களாக பிடிச்சிட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. உங்கள் அம்மாவும் கரெக்டாக உள்ளே வராங்க. அவுட். அடுத்த செகண்ட் எல்லா மெய்ட்ஸுமே வெளில போகிறாங்க. உங்கள் அம்மா டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து உங்களுக்கு தலை வாரி விட்டுக்கிட்டு இருக்காங்க. கோம்பு வச்சு அவங்க ஹேரெல்லாம் அப்படியே சரி பண்ணி உங்களுக்கு பேண்டு போட்டுட்ருக்காங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் அம்மா ஸ்டில் எதுவுமே கேட்டுக்கல உங்கள்கிட்ட. வேறு ஏதாச்சும் வேணுமாடா? ஜூஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரட்டுமா? கூலிங்காக இல்லாமல். ம் அம்மா. சொல்லுடா. உங்ககிட்ட பேசணும். அவங்க அம்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. மேடம் இப்போ ஓகேவா? அம்மா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லலாமா? ம் ஆமா ஓகே தான். அம்மா மடியில் படுத்துக்கிறீங்களா? கம்ஃபர்டபுளாக இருக்கும். படுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க மடியில் படுத்துக்கிறீங்க. அவங்க அம்மா மடியில் படுத்ததுலேருந்து உங்களுக்கு இன்னும் அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க தைஸ் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு அப்படியே ஷோல்டரில் டேப் பண்ணி கொடுத்துக்கிட்டு உங்கள் ஹெட் அப்படியே ரஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு? ப்ரப்போஸ் பண்ண போனல. என்ன நடந்துச்சு? அம்மா கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது, தெரியும்ல? அம்மா ஃபர்ஸ்ட் உனக்கு ஃப்ரெண்டு, அப்புறம்தான் எல்லாம். என்ன நடந்துச்சு சொல்லு. அயன் மேம், நான் முதலேருந்தே கேட்டுட்ருக்கேன், நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் ஜங்கு. ஓகே மேம். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் மேம். பார்ட்டி எதுவும் வைக்கலையா? இல்லை மேம், அதுக்கு தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். சைமன் சார் தான் சிஓ மேம் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதான் அர்ஜெண்ட்டாக வந்துட்டேன். ஓ, பார்ட்டி போய்கிட்டுருக்கா? ஆமாம் மேம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் சும்மா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில். ஓகே. மேம், என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும். இல்லை மேம், ஃப்ரெண்டெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்காக தான். ஓகே ஜிகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கையை போட்டு பேசுகிறீங்க. உங்கள் லெக் மேலே இன்னொரு லெக் எடுத்து வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. உங்கள் ஹார்ட்டு டொபுக்கட்டின்னு வெளியில் குதிச்சு வந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரி ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. மேம், ஆர் யூ ஓகே? யா ஐ எம் ஓகே. ஜங்குக், சொல்லுங்க மேம். திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் இருக்க ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் கிஃப்ட்ஸை அப்படியே அவன்கிட்ட புஷ் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ நிறையாவே இருக்குது அந்த இடத்துல, பாக்ஸாக. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். இல்லை, உங்களுக்கு பர்த்டே இல்லை, அதனால தான். ஓ, ஆனால் இவ்வளவு ஓப்பன் பண்ணி பாருங்க. என்ன? ஓப்பன் பண்ணி பாருங்க ஜங்கு. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறான். நீங்கள் அவன் ஒவ்வொரு கிஃப்டை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது வந்து கீன்னா அதுவும் அந்த காரோட கீ ஜங்கு, லம்போகினி. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதான், உங்களுக்கு பிடிச்ச கலர் தான். இன்ஃபேக்ட் எல்லாமே செக் பண்ணிட்டேன். அது உங்களுக்காக உங்கள் ஃபேவரட் கார். அது பைக்கு. நீங்கள் சண்டே ஆனால் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்கள, பியோட பைக்கை தானே நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்காக அது. அந்த வாட்ச் வந்து 2 இது இருக்கும். ஆக்சுவலி உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று வந்து
அவங்க டாடாவுக்கு. ஏ அன்னைக்கு பார்த்த 2 பேரும் சேமா ஷர்ட் போட்டிருந்தீங்க. வாட்ச் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அதான் நியூ பிராண்டு தான். அம் ஆ அது வந்து உங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு திங்ஸா எடுத்து பார்க்க பார்க்க நீங்க அத சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஆ அது அவங்க அம்மாவுக்கு ட்ரெஸ். அது வந்து உங்க சிஸ்டருக்கு இந்த ஒரு பேப்பர் மாரி கையில எடுக்குறான். ஆர்ட் காலேஜ்ல சேரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்காக அது நியூயார்க் சிட்டில இருக்கு. ரொம்ப ஃபேமஸான காலேஜ். இன்ஃபேக்ட் வேர்ல்டுலயே நம்பர் 1 ஆர்ட் காலேஜ். அங்க தான் சீட்டு. அதுக்கான அப்ளிகேஷன் அது. அண்ட் தென் வந்து அந்த பேப்பர் வந்து அவங்க சிஸ்டர் பார்ட் டைம் பார்த்துக்கிட்டே படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ, அதனால தான் அது. அங்கே நம்ம கம்பெனில தான். நல்ல ஒர்க் தான். ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னா, பார்ட் டைம்ல அப்படியே ஒர்க் பார்த்துட்டு படிக்கலாம். ஒர்க்குக்கு கூட வரணும்னு அவசியம் இல்ல. அம் படிக்கட்டும். அம் அது உங்களுக்கு தான் கோட் சூட். உங்கள கோட் சூட்ல பார்த்ததில்ல. அதுக்காக. அது உங்களோட ஃபேவரட் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க லாட் ஆஃப் திங்ஸ் அவன் முன்னாடி அவ்ளோ வச்சிருக்கீங்க. சொல்லப்போனா, அது எல்லாமே நம்பர் 1 பிராண்ட்ஸு. அவ்ளோ எக்ஸ்பென்சிவ். ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்கள ஒரு மாரி வியர்டா பார்க்குறான். அம் பட் மேம் கொஞ்சம் ஒயினுன்னே கூப்பிடலாமே? இல்ல. இதெல்லாம் உங்களுக்காக தான் ஜங்குக். ஆனா இது உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கிளாஸ்லேருந்து வாட்டர் எடுத்து சிப் பண்ணிட்டு, அத அப்படியே வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாரி ஷேக் ஆகுது ஹேண்டு. அதனால நீங்க மறுபடியும் அந்த கிளாஸ ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த கிளாஸ்லேருந்து உங்க கைய எடுக்கல. ஆனா மேம் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் ஜங்குக் ஐ லவ் யூ. நீங்க ஹெட்ட நிமிரவே இல்ல. அவன் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். அந்த கார் கீ மட்டும் அவன் ஹேண்டுக்குள்ள இருக்கு. அவன் எதுவுமே பேசல. நீங்க இப்போதான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் ஐஸ உங்களால பார்க்க முடியல. அந்த மாரி இருக்கு. ஒரு மாரி உங்களுக்கு ஹை ஸ்பீட்ல ஹார்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி பீட்டப் குடுத்துக்கிட்டு இருக்கு. ஜங்குக் ஐ ரியலி லவ் யூ ஸோ மச். எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருக்கு. உங்கள மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரியும். அம் ஆனா நான் வந்து மேம் ஜஸ்ட் ஸ்டாப் இட். என்ன பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு மாரி ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. என்னாச்சு ஜங்குக்? ஏன்? இல்ல. நீங்க வேற எதுக்கோ சர்ப்ரைஸ் எதுவும் பண்ண போறீங்களா? பர்த்டேக்காக? ஆக்சுவலி எனக்காகலாம் நீங்க பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் எதுவும் சின்னதா பிராங்க் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல ஜங்குக். பிராங்க்லாம் இல்ல. நான் வந்து ரியலா ஸ்டாப் மேம் ப்ளீஸ். எனக்கு தெரியும். ஏதோ ஜோக்குக்காக அப்படி பண்றீங்கன்னு. ஸோ ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃப்ரெண்டெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போணும். இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன மறுபடியும் சிட் டவுன் பண்ண வைக்கிறீங்க. அவன் எழுந்திரிச்சிருப்பான். அவன் உட்காந்துட்டு உங்கள பார்க்குறான். எனக்கு நிஜமாவே உங்கள பிடிச்சிருக்கு. நான் உங்கள மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இல்ல. ரொம்ப நாள் ப்ளீஸ் ஸ்டாப் இட் வென். ஆம் சாரி மேம். இங்க பாருங்க. இதெல்லாம் செட் ஆகாது. சரியா? ஆம் உங்கள மாரி ஒரு பொண்ணு என்ன மாரி ஒரு பையன லவ் பண்றங்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். அண்ட் தென் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறான். இல்ல. எனக்கு இதில விருப்பம் இல்ல. ஜங்குக் என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அங்கேருந்து எழுந்திரிக்கவும், நீங்க பதட்டத்தில என்ன பண்ணிடுறீங்கன்னா, அவன் ஷர்ட்ட புடிச்சு இழுத்துடுறீங்க. அவன் ஷர்ட்ட பார்த்துக்கிட்டு உங்கள பார்க்குறான். ஜங்குக் இல்ல நீங்க ஏதோ அவசரத்தில ஆ சாரி. நான் தான் ஏதோ உளறுறேன்னு நெனைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
பிகாஸ் உங்கள பார்த்தனாலே எனக்கு பேச முடியல. ப்ளீஸ் எனக்காக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இருக்கிறீங்களா? ப்ளீஸ் போகாதீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவனை ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டினது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் பிடிச்சிருக்க அந்த ஷர்ட்டே தான் பார்த்துட்ருக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி அவனை கண்ட்ரோல் பண்ணி நிற்க வச்சிருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. லைட்டாக ஈகோ எட்டி பார்க்குது. மேம், ஜங்குக், எனக்கு புரியுது. சடனாக வந்து நான் சொல்லவும் உங்களால். மேம், எனக்கு எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுத்தீங்கன்னா நான் நிதானமாக யோசிச்சுட்டு மேம் will you ப்ளீஸ் ஜங்குக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் குனிஞ்சு உங்கள் ஹேண்டை பார்க்குறான். நீங்கள் ஹேண்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறீங்க. அவன் ஷர்ட்டை எடுத்து அப்படியே லைட்டாக உதறி விட்டு ஃபிட் பண்ணிவிட்டு, இல்லை மேம், எனக்கு எனக்கு பிடிக்கல உங்களை. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. ஐம் சாரி டு சே திஸ், ஓகே? ஜங்குக், என்ன ரீசனுக்காக பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன வேணாலும் இருக்கலாம்ல. பிடிக்கலங்கிறதுக்கு ரீசன் எப்படி சொல்ல முடியுமா? ஸோ பிடிக்கல, அவ்வளோதான். ஜங்குக், பட் ஐ ரியலி லவ் யூ. ஐ டோன்ட் லவ் யூ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஜங்குக், நான் வந்து போதும், வேணாம். நீ வந்து சாரி, நீங்கள் நினைக்கிற பையன் நான் கிடையாது. என்ன? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பையன் நான் கிடையாது. ஸோ ப்ளீஸ். ஜங்குக்கு எனக்கு புரியலை. நான் நினைக்கிற மாதிரி பையன்னா எதை சொல்கிறீங்க? வேணாமே. பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான், விட்டுருங்களேன். அதுக்கு மேலே ஏன்? இல்லை, பிடிக்கலங்கிறது தெரியுது. ஆனால் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? அதுதான் கேட்குறேன். நான் நினைக்கிற மாதிரி பையன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல ஜங்கு. கொஞ்சம் நீங்கள் நினைச்சிங்கல்ல, அந்த கிஃப்ட்டு எக்ஸ்பென்சிவெல்லாம் கொடுத்தா லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் மேம். பணத்தை கொடுத்தா மேபி பணத்தெல்லாம் காட்டுனா நான் உங்களை லவ் பண்ணிடுவேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி பையன் நான் கிடையாது, ஓகேவா? எனக்கு உங்கள் கிஃப்ட்ஸே வேண்டாம். அண்ட் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அந்த கார்கி கையில் இருந்திருக்கும் இல்லையா, அதை அவங்க கைக்குள்ளே வச்சுட்டு அவன் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, உறைஞ்சு போயிட்டீங்க. அவன் திரும்பி உங்களை பார்த்து, மேம், ஆக்சுவலி நான் உங்களை நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னோடய ஒர்க்கில். இல்லை 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 ஜங்கு, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நான் பர்சனல்ஸை ஒர்க்கில் எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஐம் சாரி, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியிலேயே வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் லைஃப்பில் பர்சனலாக ஒரு ஃபெயிலியரை பார்க்குறத உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நீங்கள் இவ்வளோ எமோஷ்னல் ஆகிருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லை, வந்து பணத்தை காட்டிட்டு அவனை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு அந்த தாட்டில் நீங்கள் இருக்கிறதானே அவன் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிட்டான் அங்கேருந்து. ஸோ அதையும் உங்களால் ப்ராசஸ் பண்ணிக்க முடியல. இதெல்லாம் சொல்லிவிட்டு பயங்கரமாக உங்கள் அம்மா மடியில் படுத்து அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கும் அப்படியே கண் கலங்குது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ அழுதுட்ருக்குறீங்க. உங்கள் அம்மா உங்களை டேப் பண்ணி கொடுத்துட்டு, இவ்வளோதான் நடந்துச்சா? ஆமாம்மா, என்னால் நான் பிஸ்னஸ் வயசும் சரி, மற்றதுலேயும் சரி எவ்வளோ ஃபெயில்ஸ் பார்த்துருக்கம்மா. ஆனால் உங்களுக்கே தெரியும்ல, சின்ன வயசுலேருந்து நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட அதை நீங்கள் கொடுத்துருவீங்க. அது சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு ஈவெண்ட் திங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே என் விருப்பத்துக்கு நான் என்ன நினச்சி அதை கேட்கணுங்கிறன்னு அதுக்குள்ளேயுமே நீங்கள் எனக்கு அதை கொடுத்துருவீங்க இல்லையா? லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்ட ஒரு விஷயம் கிடைக்கலங்கிறப்போ தான் என்னால் அந்த பெயினை ஹேண்டில் பண்ணவே முடியலம்மா. அடுத்தவங்க ஒன்று கேட்டு அது கிடைக்கலன்னா
இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும்னு எனக்கு இப்போதாம்மா ஃபர்ஸ்ட் டைம் தெரியுது. அது ஜங்குக்குன்ற பொறுத்த வரைக்கும் என்னால். ஓகே 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 சரி, அம்மா ஒன்று கேட்கட்டா? ம் கேளுங்கம்மா. ஃபஸ்ட்டு கிஃப்டையா கொடுத்த? ம் ஏன்? எனக்கு அவனை பார்க்கவும் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சுமா. அதான் கிஃப்டெல்லாம் கொடுத்தா அதில் கொஞ்சம் டைம் போகும், நான் கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டேன்னா பேசிடுவேன்னு தோணுச்சு. அதனால தாம்மா. சரி ஓகே, ஒன்றும் இல்லை, சரியா? என்னை பிடிக்கலன்னே சொல்லிட்டாமா அவன். சரி சரி, ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை. ம் அம்மா அவன் கூட இருக்கிறல்ல? அம்மா. நோ நோ, டோன்ட் க்ரை. ம் ஆமாம், அப்படியே டேப் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களால் முடியல, ஸோ நீங்கள் ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் டியர்ஸ் அப்படியே நோஸ் வழியாக வந்து கீழே ட்ராப் அவுட் ஆகிட்டுருக்கு. அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகுது. உங்கள் அம்மா உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு உங்களுக்கு பெட்ஷீட் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அவங்க ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. டோர் க்ளோஸ் ஆன அடுத்த செகண்ட் நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து உட்காடுறீங்க. பேக் சைட் திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கோட எல்லா மெமரிஸுமே உங்களுக்கு அங்கே தான் இருக்குது. நீங்கள் எழுந்து போகிறீங்க. போயிட்டு அந்த ஷேரை பேக்கில் இழுத்து மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சிடவுன் பண்ணிக்கிட்டு உங்கள் டைரி எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே முன்னாடி பார்க்குறீங்க ஜங்குக்கோட ஃபோட்டோஸ் அந்த வால் ஃபுல்லாக நீங்கள் ஒரு செட்டப்பாக வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் அப்படியே ஒன்று விடாமல் பார்த்துட்டு வரீங்க. நிஜமாவே ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குடா. என்ன உனக்கு பிடிக்கவே இல்லையா? பேசாம நான் சொல்லாம இருந்திருக்கலான்னு தோணுது. இது இந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. சொல்லாம இருந்திருந்தா நான் சின்ன உன்னை பார்த்துக்கிட்டே நான் இருந்திருப்பேன். உனக்கு ஏன் என்ன பிடிக்கல ஜங்குக்கா? நான் நான் நல்லா இல்லையா? நல்லா ட்ரெஸ் பண்ணலையா? எனக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும்னு சொல்கிறியா? நான் அந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்கு. என்னை வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் ஸ்டில் எனக்கு இப்போ கூட உன் ஷோல்டரில் சாஞ்சு அழுகணும்னு தான் ஜங்குக்கு தோணுது. நீங்கள் அழுதுட்டு அந்த டைரியில் லெட்ரு எழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா அவனுக்கு? ஸோ அந்த பேப்பரை எடுத்து வச்சு நீங்கள் பென்னை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே அமைதியாகிட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு எல்லை இல்லாத பெயின், அந்த பெயின் வர்றப்போ எல்லாருமே சைலண்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ அந்த அளவில் தான் இப்போ இருக்கிறீங்க நீங்கள். ஸோ அந்த பெயினை வெளிப்படுத்தவே உங்களால் முடியல. ஸோ சைலண்ட்டு தான் அதுக்கு ஒரே வழின்னா அப்படியே அமைதியாக உட்காந்தே இருக்கிறீங்க. அந்த பென் ஓப்பனில் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் ரைட்டிங் பண்ண எடுத்த ஹேண்ட் அப்படியே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட போய்கிட்டே இருக்குது. நீங்கள் எதையுமே ரைட் பண்ணலை. உங்கள் ஐஸ்லேருந்து ஒரு ட்ராப் டியர்ஸ் அந்த பென்னில் விழுது. அந்த பென் வழியாக உங்கள் ஹேண்டை க்ராஸ் பண்ணி அந்த பென்னோட நிப்புக்கு வந்து அந்த நிப்பில் இருக்க இங்க்கு அது மிக்சடாகி அந்த ட்ராப், அந்த டியரி ட்ராப் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரில் விழுகுது. நீங்கள் அப்படியே அந்த ட்ராப்பை பார்த்துட்ருக்குறீங்க. அந்த டியர்ஸ் ட்ராப்பை பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ணலை. உங்கள் ஹேண்ட் அதுலேருந்து எடுக்கிறீங்க. அந்த பேப்பரில் அந்த ஒரே ஒரு டியரி ட்ராப்ஸ் அந்த இங்கோட மிக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் அந்த பேப்பரை க்ளோஸ் பண்ணி அப்படியே மடித்து ஜேகேக்கு சென்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைய லெட்டர்ஸ் ரைட் பண்ணி வைப்பீங்க இல்லையா, அந்த லெட்டர்ஸ் கூட அந்த லெட்டரை வைக்கிறீங்க ஃபைனலாக. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே எந்திரிச்சிட்டு போயிட்டு படுத்துடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சைலண்ட் மோடில் போயிட்டீங்க நீங்கள். உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல சொல்லப்போனால். ஸோ அதுதான் இப்படி இருக்குது. நீங்கள் எந்திரிக்கிறீங்க, உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் பார்த்து தான் ஆகணும்.
ஸோ அதனால நீங்கள் அடுத்தடுத்த ஒர்க்கை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா கிட்ட உங்களால் முழுசாவே பேச முடியாமல் போகுது. இப்படியே நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து சேர்றீங்க. ஆஃபீஸில் நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக தான் அந்த ஃப்ளோருக்கே வர்றீங்க. நீங்கள் எப்போதுமே அந்த 7th ஃப்ளோர் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஹைப்ரிட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ இப்போ அது கிடையாது. அப்படியே அமைதியாக தான் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. எதுவுமே பேசிக்கல. சைமன் அங்கிள் உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அதர்வைஸ் நிறைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் உங்களோட ஜாயின் பண்ணி உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் ஜங்குக் டேபிளை கிராஸ் பண்ணும்போது இப்போவும் நீங்கள் அவனை பார்த்துட்டு தான் உங்கள் கேபின்குள்ளே போகிறீங்க. இப்போ அப்படியே ஜங்குக் தான் அவன் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கான். டேய் டேய் சுமி தலையிலே ஏண்டி அடிக்கிற? பின்ன கட்டுப்பாகுமா ஆகாதா? நேற்று ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாரையும் ரெஸ்டாரண்ட் வர சொல்லிட்டு நீ எங்கடா போய் தொலைஞ்ச? எவ்வளோ நேரம் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணோம்? வந்தியா நீ அப்புறம்? அது ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு, அதனால நான் போயிட்டேன். என்ன மச்சான் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற? தேவி அதான் சொல்கிறேன்னா ஒரு ஒர்க் இருந்துச்சுடா, அதனால மறந்துட்டேன். அதுக்காக ஃபோனை கூட எடுக்க மாட்டியா நீ? ஏய் ஏன் இப்படி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? விடுங்களேன். ஏய் சயாங், நீ உன் வேலையை பார்த்துட்டு போறியா? நேற்று நானும் வீதான் எவ்வளோ மணி நேரமாக அந்த ரெஸ்டாரண்ட்லேயே வெயிட் பண்ண தெரியுமா? இந்த லூசு பயலுக்கு எவ்வளோ ஃபோன் அடிச்சேன் தெரியுமா? சோமி சோமி ப்ளீஸ். என்னடா? அதான் சொல்கிறேண்ணே மறந்துட்டேன்னு. இப்போ என்ன ட்ரீட் தானே, இன்னொரு நாள் வச்சுட்டா போகுது. கம்மிங் ஃப்ரைடே என் வீட்லேயே வைக்கிறேன், ஓகேவா? ஏய் என்னாச்சு உனக்கு? நான் விளையாட்டுக்கும் தானே கேட்டேன். இல்லடி நிஜமாவே கம்மிங் ஃப்ரைடே நான் வீட்லேயே அரேஞ்ச் பண்ணுறேன், ஓகேவா? எல்லாரையுமே இன்வைட் பண்ணுறேன், நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரையுமே. வீட்டுக்கு வர சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்துட மாட்டியே? ஓ சரக்கு பாட்டிலெல்லாம் இருக்கும். ஸோ கம்மிங் ஃப்ரைடே மறந்துடாத. சரி நீங்கள் ஒர்க்கை பாருங்கள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எழுந்து போயிடுறான். நீங்கள் உங்கள் பிளேஸில் உட்காந்து ஜங்குக்கு எழுந்து போகிறதே தான் பார்த்துட்ருக்குறீங்க. ஜங்குக்கு ஆக்சுவலி உங்களை நோட் பண்ணியிருப்பான், நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத. அதனால தான் அவன் அங்கேருந்து எழுந்து போயிருப்பான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. வயன்மா அப்புறம் நம்ம 10 o'clock வயன். சொல்லுங்க அங்கிள். என்னடா? அண்ணல்ல நான் ஓகே தான். போர்ட் மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க, சரியா? என்னை பாரு, அம்மா சொன்னாங்க. என்ன பண்ணலான் இருக்க? நிஜமாவே சொல்லட்டா? என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எப்படா ஆஃபீஸ் வருவோம், அவனை பார்ப்போம், அவனை பார்க்குற ஒரு நிமிஷம் கிடைச்சாலும் அந்த நிமிஷத்தை விட்டுறவே கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு என்னோட ஐஸ் அவனை பார்க்கறது தடுக்கவே முடியல. என் மனசுக்கு புரிய மாட்டேங்குது அவனுக்கு ஏன் என்னை பிடிக்காம போனுச்சுன்னு. நானும் என்னென்னமோ யோசிச்சு பார்த்துட்டேன் அங்கிள், எந்த ரீசனுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு என்னால் முடியல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிஸ்டத்துக்கு முன்னாடி அழுகிறீங்க. அந்த சிஸ்டம் உங்களை மறைச்சிருக்கு. அவன் கேமராஸ்லாம் இருக்குடா, அவன் என்ன பாரு. என்னால் தான் ஓப்பன் அழுக கூட முடியாது இல்லையா? பிகாஸ் ஐம் ஓகே அங்கிள். நீங்கள் கம்மி பண்ணுங்க, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ப்ளீஸ் கண்டினியூ அங்கிள். அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் இதெல்லாம் கன்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் ஸ்கெடியூலெல்லாம் நீங்கள் ஜெக்கியை பார்க்குறத நீங்கள் நினச்சாலுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ரேஞ்சில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஜேகேக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்போல்லாம் அவன் இதை நோட் பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா? ஸோ இப்போ அவன் நோட் பண்ணுறப்போ நீங்கள் எங்கே நின்னாலும் பார்க்குறது தான் அவனுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ தான் அவனுக்கே தெரியுது இந்த பிளேஸெல்லாம் நீங்கள் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேன்டீனுக்கு போகிறது, சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் உங்களோட பார்வை அவனை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் அது அவனுக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. அவன் ரொம்ப கடுப்பாக இங்கேருந்து அந்த ஆஃபீஸோட டாப் ஃப்ளோருக்கு போய்கிட்டு இருக்கிறான். சோமி இதை மார்னிங்லேருந்தே நோட் பண்ணியிருப்பான். இப்போ சோமி பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஏய் நில்லுடா,
நில்லுடா கேட்டுக்கிட்டே இருக்கேன்னா நீ போய்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? சோமி ப்ளீஸ். சும்மா நை நை நைன்னு காதுக்குள்ளே கத்தாத. ஒர்க்கே இல்லையா? போய் ஒர்க்கை பார்க்க மாட்டியா? ம் நல்லா இருக்கு. டீம் ஹெட்டே இப்படி சுத்திட்டு திரிஞ்சா என்ன ஒர்க் பார்க்க சொல்ற? என்ன நடந்துச்சு சொல்லு. ஒன்றும் இல்லை, சும்மா போயிட்டு. ஏய் ஜேகே, இங்கே பாரு, நீ ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்க ஜேகே. நேத்துலேருந்து நானும் நோட் பண்ணுறேன். பத்தாததுக்கு நீ நைட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேற வரல. என்ன நடந்துச்சு சொல்லு. அம், அது சொல்லுன்னு சொல்கிறேன்ன. ஜேகே எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். சோமி அப்படியே பேனு வாயை பொழந்துட்டு நிற்கிறா. சோமி மட்டும் இல்லை, பின்னாடியே சயாங்கும் வியும் கூட வாயை பொழந்துட்டு நிற்கிறாங்க. சயாங்கெல்லாம் என்ன சொல்கிறேனே தெரில. பிகாஸ் அவள் ஜேகேக்கு கொஞ்சம் ரூட்டி விட்டு இருந்திருப்பான் இல்லையா, அவளுக்கு உங்கள் மேலே தான் கோவம் வருது. வாயை பொழந்துக்கிட்டு வி அங்கேருந்து ஓடி வரான். டே மச்சான், நிஜமாவா சொல்கிற? ஏய், நீங்கள் 2 பேரும் எப்போ பின்னாடி வந்தீங்க? ஆ, நீ காலையிலேருந்து இப்படி சுற்றிட்டு திரியிறது எங்கள் 3 பேருக்குமே தெரியும். சரி, ஃப்ரீயாக டைமில் இருக்கும்போது பேசலாமேட்டு தான் நினச்சோம். அதுக்குள்ளே சோமி முந்திக்கிட்டு வந்துட்டா. ஏய் சொல்ல மாட்டியாடி? வி தலையில் அடிக்காதடா. சரி, நீ சொல்கிறா நிஜமாலே ஒயன் ப்ரப்போஸ் பண்ணலாம்? ஆமாம். டே நம்ம ஒயனா? ஆமாம் வி, நம்ம பாஸ் ஒயனா? டே சொல்லிக்கிட்டே இருக்கேன், எப்பட்றா? ஆ சரி, என்ன ஷாக்கு தான் கொஞ்சம் தாங்க முடியல. அத்தத்தான், அதுக்கே திட்டுறானே தெரியலையேப்பா. வி சரிடா, சும்மா தான் சொன்னேன். ஆனால் நிஜமாவே ஒயன் தானா? ஏய், அவன் தான் சொல்லிக்கிட்டே இருக்கானடா, அப்படி என்னடா கேட்குற? ஏ சோமி, மிஸ்ஸத்த கம்முன்னு இருக்கிறியா? ஏய் நீ என்னடா சொன்ன? ஏய் அதான் கேட்டீங்கல்ல, இவன் தான் வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கான்னு. டேய் லூசாடா நீ, எதுக்குடா அந்த பொண்ணை வேணான்னு சொன்ன? வி உன்னை கொன்றுவேன் பார்த்துக்க. இல்லை ஜங்கு, அவள்கிட்ட அப்படி என்னடா இல்லை, எல்லாமே இருக்குடா. எல்லாமேனா? எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்குடா. எதுக்குடா வேணான்னு சொன்ன? உனக்கு அதை சொன்னால் புரியாது. எனக்கு அவளை பிடிக்கல, அவ்வளோதான். சயங்க்கு இதை கேட்கும்போது சின்ன ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. சோமியும் சரி வியும் சரி ஜங்குக்கு ஒரு மாதிரி புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்கள்ட்ட மைனஸ்ன்ற எதையுமே சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு சொன்னால் புரியாது, தேவையில்லாமல் என்கிட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காதீங்க, போய் ப்ராஜெக்டை பாருங்க. ஏ சயங், சயங். ஆ ஜங்குக், உன்கிட்ட கொடுத்த ப்ராஜெக்ட் என்னாச்சு? கேமிங் ப்ராஜெக்ட் என்னாச்சு? அதை நான் சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணிட்டியா? ஆமாம், அதை நான் கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணிட்டேனே. ஆனால் நான் அதை ரீஜெக்ட் பண்ணவே இல்லையே. ஜங்கு, நான் அதை அப்போயே கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். நீ மார்னிங்லேருந்தே ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருந்தியா, ஸோ உனக்கு ஏன் ட்ரபிள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானே அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் ஓகே, நமக்குள்ளே என்ன இருக்குது? சோமி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா சயாங்க. ஜங்கு, நீ எடுத்த டிசிஷன் கரெக்டு தான். ஏன்னா அவள்கிட்ட ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக தானே இருக்கு. ஸோ அவள்லாம் அவன் கேரக்டருக்கு செட்டே ஆக மாட்டா. நீ எடுத்த டிசிஷன் கரெக்டு தான். ஸோ நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத. சார் ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போகிறான். இப்போ சோமி தான். என்னடி மறுபடியும் கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டியா? சோமி, உன் வாயை மூடிட்டு நீ போறியா? அவனுக்கு பிடிக்கல, அதுக்கு அவனையே கம்பல் பண்ணுறீங்க? கம்பல் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. வி சொல்லு சோமி, இதே ஒயன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா என்னடா பண்ணியிருப்ப? காலையில் விழுந்து கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஏன்? ஏன்னா ஒயன் அப்படிடி எதுக்குமே சொல்ல முடியாது. அழகு, அறிவு, இன்டெலிஜென்ஸ், ஸ்மார்ட்டு எல்லாமே இருக்குல்ல. அப்புறம் எப்பட்றா இவன் வேண்டான்னு சொன்னான்? இவன் மனுஷனே கிடையாது, இவனுக்கு போயிட்டு ஒயனா? நான் ஃபஸ்ட்டு ஷாக் ஆனது எதுக்கு தெரியுமா? ஒயன் மாதிரி ஒரு பொண்ணு இவனை எப்படி லவ் பண்ணுறான்னு நினச்சிதான். அவன் காதில் மட்டும் விழுந்துச்சு, உன்னை கொன்று புதைச்சிருவான், நடங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து மூவ் பண்ணி கீழே வராங்க. ஜிகே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கேபினில் வந்து உட்காடுறான். அவர் மாதிரி ஃபோர்கெட்டை ரஃப் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது.
திரும்பி உங்க கேபின பார்க்குறான். நீங்க உங்க சிஸ்டத்துக்கிட்ட உட்காந்து ஜேகேவ தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறீங்க. ஆக்சுவலி அவன் இல்லாதப்போ அந்த சீட்டையே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஜேகே வந்து டக்குன்னு சிட் டவுன் பண்ணியிருந்திருப்பான். அதுலேருந்து அவன பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அவனும் உங்கள ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு, அவன் ஐ கான்டாக்ட்ட இக்னோர் பண்ணிட்டு, ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கான். ஸோ அந்த டே ரொம்ப ரொம்ப கஷ்டமா உங்களுக்கு பாஸ் ஆகுது. அப்படியே டேயும் ஸ்கிப் ஆகுது. உங்க ரொட்டீன் ஒர்க்ஸ் நீங்க அத பார்த்து தான் ஆகணும். ஸோ அது அப்படியே போய்க்கிட்டுருக்கு. இதில அவங்க அம்மாவ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இக்னோர் பண்ணிட்டீங்க. பிகாஸ் அவங்க கிட்ட போறப்பலாம் ஒரு மாரி எமோஷ்னலா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. அதனால உங்க அம்மாவ விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறீங்க. உங்க அம்மாவுக்கும் அது நல்லாவே புரியுது. இப்போ ஒன் டே தான். நீங்க கீழ இறங்கி வர்றீங்க. உங்க அம்மா உங்கள பார்த்துட்டும் பார்க்காத மாரி போய்க்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. ஓகேடா நம்ம இதோட இந்த பாட்ட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் பிடி ஸ்ட்ரீம் பேக் 2.0 டாடா பை பை. சி யூ. லவ் யூ ஆல்.